அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? எங்களை என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க? ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. எல்லாருக்கும் நேம் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ 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 தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. அதை என்கிட்ட கூட எப்படி சொல்றது? ஒரு ஆள், ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான். சுத்தி 100 பேரு, இதுல மூர்த்தி வேற. ஊரெல்லாம் நியூஸ் பத்திக்கிட்டு எரியுது. ஹலோ ஆல், வணக்கம். சண்டே டபுள் ஹெட்டர் நடந்து முடிஞ்சிருச்சு. 2 மேட்ச் நடந்துருச்சு. ஒன்னுல வந்து கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம எட்ஜ் கொடுத்தோம், யார் ஜெயிப்பாங்கன்னு சொன்னவங்க அதே கேகேஆர் தான் ஜெயிச்சாங்க. எல்எஸ்ஜிஏ அட் ஈடன் கார்டன்ஸ். அது ட்ரெய்லர். மெயின் பிக்சர் த எல் கிளாசிக்கோ, சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னோம். சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டாங்க. மாணிக் பாஷா உள்ள வந்துட்டார். பாம்பேல வந்து ஒரு 6 அடிச்சதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கும் வருவோம். பீடாக், வெல்கம் டு த ஷோ. முதல்ல எல்எஸ்ஜி கேகேஆர் சூப்பரா ஜெயிச்சாங்க. கேகேஆர் அதை பத்தி சொல்லுங்க. அவுட் பிளே பண்ணிட்டாங்க, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. பட் எல்எஸ்ஜி டிடன்ட் டு எனிதிங் பேட். சொன்ன மாதிரி நீங்க சொன்ன லெவல தான் விளையாண்டாங்க அவங்க. நீங்க சொன்ன அதுல எல்லா சேஞ்சும் பண்ணாங்க. சரி, கேட்ச் நான் பிடிக்க முடியுமா? நான் சொன்ன 11 ஆடினாங்க. கூடாவ நம்பர் 3 இறக்குனாங்க. ஷமார் ஜோசப்ப கொண்டு வந்தாங்க. கேட்ச் நான் பிடிக்க முடியுமா சொல்லுங்க. அது சொன்னா நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க அடிச்சதே 3 வந்து catch. 25 ரன்னு கம்மியா அடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் லபீர் திருப்பதி லட்டு கேட்ச் எல்லாம் விட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? நீங்க வாய்ப்பே கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. நேத்தே வந்து நம்ம ப்ரிவியூல என்ன சொன்னோம்? சால்ட் மாதிரி ஒரு பிளேயரை பேசவே பேசாதீங்க, 4 மேட்ச் கடுபடு பண்ணிடுவாருன்னு. இந்த ஒரு மேட்ச் கடுபடா நீங்க அந்த அவங்க ரொம்ப பவர் பேக்கடா இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். அங்க வந்து என்ன சொன்னோம்? கல்கட்டால வந்து ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் இஸ் கோயிங் டு பி வெரி வைட்டல். 8 ஓவர் 47 ரன் கேகேஆர் ஸ்பின்னர்ஸ், 3.4 overs 31 runs, நோ விக்கெட்ஸ் இவங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்ப நம்ம நேற்று வந்து ட்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம என்ன கொடுத்தோம்னா, உங்களுக்கு வந்து 193 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 172 பேட்டிங் ஃபர்ஸ்ட், இந்த 185 அடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த 185 உங்களுக்கு வரலன்னா you just have got absolutely no chance whatsoever according to me. இப்போ எல்எஸ்ஜி வந்து பவர் பிளேல 49 for 2 ஓகே அடிச்சாங்க இல்லைங்களா. செகண்ட் இதுல கன்சாலிடேட் பண்ணாங்க 72 for 2. அந்த தேர்ட் பேஸ்ல அடிக்க ஆரம்பிக்கணும் 41 for 3. ஃபோர்த் பேஸ்ல 48 for 2, 161, which is never ever going to be enough. அவங்க 58 for 2 10 ஓவர்ல. செகண்ட் பேஸ்ல 7 to 10ல வந்துட்டு 43 for no loss, 101 for 2. தேர்ட் பேஸ்ல 55 for no loss. இது வந்து அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஒன் சைடட் அஃபேர். இதை நம்ம எதிர்பார்த்ததான் இவ்வளோ ஈஸியா போகும்னு நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் க்ளோஸ் கண்டஸ்டா இருக்கும்னு பார்த்தேன். பட் கேகேஆர் இஸ் ரியலி கோயிங் ஹேமர் அண்ட் டாங்ஸ் அப்படிங்கும் போது எல்எஸ்ஜி ஹாஸ் டு ரீக்ரூப். ஸோ இப்போ மெயின் படத்துக்கு நீங்க போலான்னீங்கன்னா மெயின் படத்துக்கு போயிடலாம். அப்படியே மெயின் படத்துக்கு போயிடலாம். டான், பாம்பே டான் பத்தி பேசுங்க. அதை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? தைரியமா வந்து அந்த யோமேஷோட சேனல்ல எனக்கு ப்ரெடிக்ஷன் கேட்டாரு. சொன்னேன், மும்பை டாஸ் ஜெயிப்பாங்க, சிஎஸ்கே உள்ள போடுவாங்க, சிஎஸ்கே 200க்கு மேல அடிச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த படாவதியான போலிங் லைனப். ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து நம்பர் 7ல வந்து எல்லா மேட்சும் அவருக்கு ஆண்ட்ரிக் நார்கியா போலிங் போடணும். 10 பால் 39 ரன் அடிக்கிறது. யோ கொஞ்சமாவது சென்சிபிளா யோசிங்கயா. 4 ஓவர்ல 50 அவர் போட்டாருன்னா மொய் எழுதுற பத்திரம் மாதிரி அவர் போலிங்க. 4 ஓவர்ல 50, இன்னைக்கு 2 ஓவர்ல 23. இவங்க எடுத்த உடனே வந்து கிரியேட் பண்ண பிரஷருக்கு 2 ஓவர்ல 33, 4 ஓவர் போட்டிருந்தானே 65. இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவரு நம்பர் 8ல வந்து இவரு பேட்டிங் ஆடணுமா. இத்தனை பேட்டிங்கை வச்சிருந்தேன். நீ இந்த மாதிரி யோசிக்காம நீங்க ஆடினீங்கன்னா உனக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எழுதுறாங்க, இந்த மாதிரி மொமெண்டம் வந்துருச்சுன்னு. நீங்க ஜெயிச்ச டீம் யாரு? கடைசியில இருக்கிற 2 டீமை ஜெயிச்சிருக்கீங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஓகே, குப்தலக்கடி கும்மாவா, சிஎஸ்கேனா சும்மாவா அப்படின்றதுதான் அர்த்தம் இது. இப்ப அது தப்பான பிளேயிங் லெவல் நீங்க ஆடுவீங்க. இப்ப நீங்க நுவன் துஷாரா எடுத்த உடனே வந்திருந்தாருன்னா இவங்க கிரியேட் பண்ண பிரஷருக்கு
தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 206 அண்ட் 190. 190 பெரியப்பா ஆடின இன்னிங்ஸுக்கு துண்டா ஜெயிக்க வேண்டியது. உங்களோட பிளேயிங் 11 காம்பினேஷன் ஒரு பிளேயர் எப்படி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லையதோ. இங்க வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இப்ப என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 45 ஃபார் 1 விக்கெட் நிறைய விழற வென்யூ அப்படின்னு சொன்னோம். சிஎஸ்கே வந்து 48 ஃபார் 1 பர்ஃபெக்டா ஆனாங்க. தேர் வாஸ் சம் ஹெல்ப் ஏர்லி ஆன். மும்பை 63 ஃபார் நோ லாஸ், ஒரு ரேபிட் ஸ்டார்ட் போனாங்க. எல்லாம் பயந்தாங்க ட்விட்டர்ல, ஐயோ போச்சு அவ்வளவுதான் அது இதுன்னு. அப்புறம் 7 to 10 பாத்தீங்கன்னா இந்த 33 ஃபார் நோ லாஸ்க்கு எடுத்துட்டு 10 overs 78 ஃபார் 1 வரணும்னா சிஎஸ்கே வந்து 10 ஓவர்ல 80 ஃபார் 2, மும்பை 90 ஃபார் 2 ஆன் பார். இந்த 11 to 15 பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த 45 ஃபார் 1க்கு ஆடணும் அப்படின்னா அங்கேயும் மும்பை நல்லா வந்து ஆடினாங்க, இல்லன்னு சொல்ல. 132 ஃபார் 3, சிஎஸ்கே 69 ஃபார் நோ லாஸ் தேங்க்ஸ் டு சிவம் தூபே, 149 ஃபார் 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி 5 ஓவர்ல 67 72 ரன் வரும்னு சொன்னோம். மும்பை காட் 64 ஃபார் 3, இவங்க 57 ஃபார் 2. இன்னொன்னு திருப்பி சொல்றேன், பருத்தி மூட்டை அப்படிங்கிறது ஒரு பிரைஸ்டு பொசஷன். அதை நீங்க கிரவுண்ட்லயும் வச்சுக்கலாம், குடவுன்லயும் வச்சுக்கலாம். ஓகே, நான் தெரியாம பேச மாட்டேன். இப்ப அவர் எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயரு, ஆனா அவருக்கு வந்து டைம் வேணும். டைம் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ற பிளேயர் தான் டேரல் மிச்சல். ஓகே, எடுத்த உடனே அவரால் அடிக்க முடியாது. அந்த 5 ஓவர் இருக்கும்போது டேரல் மிச்சர் அனுப்புறீங்களே, எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? சமீர் ரிஷி வச்சிருக்கீங்க, ஜடேஜா வச்சிருக்கீங்க, தோனி வந்த உடனே பொழுதுபோக்குக்கு 6 அடிக்கிறாருன்னு போன மேட்சே சொன்னா அதான் இப்ப பண்ணாரு. அதுல நீங்க மேட்ச் போயிருக்க உங்களுக்கு 220 வந்திருக்க வேண்டியது. அப்படிங்கும் போது அங்க போனதா தான். இன்னொரு பாயிண்ட் சொன்னா, முஸ்டாபிசூர் ரஹ்மானோட ஸ்லோயர் டெலிவரிஸ் மைட் நாட் பி எஃபெக்டிவ் இயர் அப்படின்னு. இங்க நான் சொல்றேன், தீக்ஷானா விக்கெட் எடுத்திருக்க மாட்டாரு, 4 ஓவர்ல 35 போட்டு போயினே இருந்திருப்பாரு. சாண்ட்னர் கடுபட் பண்ணிருப்பாரு. அவங்க சாண்ட்னர் அவங்க ஆடுறதே இல்லை, அது நீங்க பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு என்ன ஒரு திங்கிங்ல அஜிங்கியா ராணே ஓப்பனிங் இறக்குனாங்கன்னு எனக்கு புரியவே கிடையாது. ருத்ராஜ் கேக்வாட் ஃபார்ம் ஜோக் அடிச்சாங்களே, ருத்ராஜ் ஏதோ வாஷ்ரூம் போயிட்டாரு அப்படின்னு, டாய்லெட் பிரேக் தெரியல எனக்கு என்னன்னு. ஒருவேளை அது நிஜமாவே என்ன ஸ்ட்ராட்டஜி இதுவான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது அந்த மாதிரி ஒரு ரீசனா இருந்து பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் வே இஸ் பிளேயிங், இஸ் ஆங்கரிங், இஸ் டூயிங் வெரி வெல். வந்துட்டாரு, ஆரஞ்சு கேப் டாப் 10க்குள்ள வந்துட்டாரு ருத்ராஜ். இப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரவீந்திரா வந்து அடிக்கதான் போறாரு அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து இதுவே கிடையாது. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இப்ப நான் சொன்னதுக்கு ரொமாரியோ ஷெப்பர்டை டிராப் பண்ணுங்கன்றதுக்கு நபியை டிராப் பண்ணுமா? நான் திருப்பி சொல்றேன், நீங்க கேட்டீங்க ரைட் ஹேண்டர் ஸ்பீடாக, நீங்க ரைட் ஹேண்டர் வச்சுக்கோங்க, லெப்ட் ஹேண்டர் வச்சுக்கோங்க, ரைட் பிளஸ் லெப்ட் ஹேண்டர் வச்சுக்கோங்க. 4 ஓவர்ல நபிகள் நாயகம் 4 ஓவர்ல 29 போடுவாரு, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு திங்கிங் போலர் அவர் அப்படிங்கும் போது நீங்க வந்து எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நம்பர் 6க்கு அப்புறம் பேட்ஸ்மேனே இல்லைன்னா நீங்க யோசிக்கலாம் ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுக்கிறதுக்கு. இல்லையா, இல்லப்பா ஒரு 2 ஓவர்ல ஒரு 17 ரன் கொடுக்குற ஆளு, ஒரு யூஸ்ஃபுல்லா எனக்கு ஒரு 6th bowler நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அவரு கையாசத்தினாலே 15 ரன் அப்படிங்கும் போது உங்களோட ரிசோர்சஸ் நீங்க இப்போ போனதுல ஒன்னு சொன்னோம், ஜஸ்பிரீத் பும்ராவை 4 ஓவர்ல நீங்க 30க்கு ஆடிட்டீங்கன்னா கல்யாணம் உண்டுலே அப்படின்னு சொன்னோம். அந்த கல்யாணம் தான் இன்னைக்கு நடந்தது. மத்தவெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து பிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி 10 ரன் போறவாங்க. திஸ் இஸ் த ஒன்லி ரீசன் ஐ கேவ் எட்ஜ் டு சிஎஸ்கே which you also accepted. உங்களுக்கு போலிங் இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்குது. சன்ரைசர்ஸோட 277, டெல்லியோட 205, ஆர்சிபி அடிக்கிறா 196 அப்படிங்கும் போது உங்க போலிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்களா? 7 பேட்ஸ்மேன் வச்சிருக்கீங்க, 8வது ஒரு ஆள் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து அடிப்பாரா, டுங்கன போச்சு ஸ்டம்ப் இன்னைக்கு. சோ நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் நீங்க என்ன வேணா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம், ராயல்ஸ் மாதிரி ஒரு டீம், கேகேஆர் மாதிரி ஒரு டீம், உங்களோட ரிசோர்ஸ உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா மண்ணக்கவின் தான் போனோம், ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்டம்புக்கு பின்னாடி ஒரு தலை ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். எனி டைம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே எல்லாம் அகடா இருந்தாங்க. என்னோட அல்கோரிதம் படி 10 ஓவர்லயே கீழே போயிட்டாங்க, 10 ரன் பிஹைண்ட். நான் என்ன நினைச்சேன், க்ளோஸா வந்து ஏன்னா வந்து இந்த துஷார் தேஷ்பாண்டே, ஷார்துல் தாக்கூர்லாம் டெத்ல போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அல்கோரிதம் படி 2 ரன்ல க்ளோஸா ஜெயிப்பாங்கன்னு தெரியும், 2 ரன்ல ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். அதை 20 ஆக்கிட்டாங்க, எக்ஸ்ட்ரானரியா போட்டாங்க. இன்னொரு பாயிண்ட் நம்ம சொன்னோம், சிஎஸ்கே போலர்ஸ் எவ்ரி ஒன் ஹஸ் பீன் எக்கனாமிக்கல், இங்க பாத்தீங்கன்னா பும்ரா மட்டும்தான் உங்களுக்கு எக்கனாமிக்கல். பட் when it comes to சிஎஸ்கே all the bowlers have put their hand up. அவங்களோட எக்கானமி எல்லாம் 8 before the tournament.
தேஷ்பாண்டே 4 ஓவர்ல 29, தாக்கூர் 4 ஓவர்ல 35, ஜடேஜா 4 ஓவர்ல 37, பத்திரானா 4 ஓவர்ல 28. அடி வாங்கின ஒரு ஆள் யாரு? முஸ்டாபிசுர் ரஹ்மான். இந்த கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ரிஃப்ளெக்டட் இட். அதையும் பண்ணாம தீக்ஷனா வாடினாங்கன்னா 40 ரன்ல ஜெயிச்சிருப்பாங்களா? உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கும் போது சிஎஸ்கே ஆல்சோ டன் தேர் எரர்ஸ் அண்ட் நாட் சேயிங் நோ டு தட். பட் ஸ்டில் மும்பை வந்து திருப்பியும் ரொபாரியா ஷெப்பர்ட் நம்பர் 8 வருவாரு, ஆண்ட்ரிக் நோர்கே வந்து போலிங் போடுவாருன்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெங்கல கிண்ணி கூட கிடைக்காது. தே ஹேவ் டு சேஞ்ச் தேர் டீம். தே ஹேவ் டு ஸ்ட்ரென்தன் தேர் bowling. தே ஆர் பிளேயிங் வித் ஒன் bowler. Be it not, you believe it or not, they are playing with one bowler. அதை வச்சுன்னு நீங்க குவாலிட்டி டீம்ஸை ஜெயிக்க முடியாது. ஓகே, சிவம் டூபே வந்து எல்லாரும் அடிக்க விட்டுட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ ஒரு செஸ் மாதிரி ஆயிடுச்சு. தூபே வந்தாருன்னா ஸ்பின்னர் போடக்கூடாது, ஃபாஸ்ட் பவுலர் போடணும் அப்படின்னு. ஒரு ருத்துராஜ் மாதிரி ஒருத்தருக்கு வந்து அது ஈஸி ஆயிருது, பால் ஃபாஸ்டா கம்மிங் ஆன் டு த பேட் அப்படிங்கிறது. திருப்பி செஸ் மாதிரி தான் இவருக்கு வந்து அது அந்த ஒரு அன்ஃபேவரபிள் மேட்சப் வந்து இவருக்கு ஃபேவரபிள் மேட்சப் ஆயிருது. என்ன பண்ணிருக்கலாம் சிவம் தூபே வந்தப்ப? ஒரு ஓவருக்கு இன்னொரு ஓவர் கொடுத்துக்கலாமா ஸ்ரேயஸ் கோபாலுக்கு? இல்ல அவங்க பண்ணது கரெக்ட் தானா? அது ரிஸ்க் தான். அந்த இதுல ஐ ஒன்ட் கிரிட்டிசைஸ் மும்பை இந்தியன் ஸ்ட்ராட்டஜி ஆன் தட். இட் மைட் ஹவ் கான் ஈதர் வே. ஒரு வைடு கூகுளி தூக்கி போட்டு அடிச்சு அவுட்டா இருக்கலாம், இல்ல 4 ஓவர்ல 4 பால்ல 4 6 சொருகி இருக்கலாம். அதை நான் வந்து பெருசா யோசிக்க மாட்டேன். இவங்களுக்கு ஒரே ட்ரம்ப் கார்டு who can pick up wickets is பும்ரா. 4 ஓவர் தான் போட முடியும். இப்ப நீங்க துஷாரா மதுவானா ரன் போயிட்டாரு. துஷாரா தான் உள்ள வந்திருக்கணும். அப்போ மத்வால் எல்லா மேட்சும் ரன் போறார் சார். எக்கானமி 10 மோர் தென் 10, ஜிரால் கூட்ஸே மோர் தென் 10 இந்த டோர்னமெண்ட். எல்லாம் 10க்கு மேலதான் போறாங்க. இப்போ உங்களுக்கு துஷாரா மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தாருன்னா 2 பக்கமும் நான் அட்டாக் பண்ணிருப்பேன். ஒரு ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா, அடுத்த ஓவர் காலுக்கே சொருகிடும். மத்திஷா பத்திரனா எப்படி விக்கெட் எடுத்தாரு? யார்கர் போட்டு தானே எடுத்தாரு. when துஷாரா கேன் டூ தட், உங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ்ல உங்களோட பிளேயிங் காம்பினேஷன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் ஒரு bowler வச்சுன்னு போவேன், 210 ரன் நான் அடிச்சிருவேன்னு சொன்னா கடைசி பொசிஷன்ல இருக்கிற டீமா போலிங் போடுது உங்களுக்கு 15 ஓவர்ல சேஸ் பண்றதுக்கு. எல்லாரும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு 15 ஓவர்ல 200. நீங்க உங்களோட போலிங் ஸ்ட்ரென்த், உங்களோட போலிங் ஒரு பாடாவதி போலிங். அதுவும் பாருங்க, எவ்ரி கேம் தட் மெஷின் ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் டெலிவரிங். இஃப் ஜஸ்பிரீத் பும்ரா ஹாஸ் அ ஆட் டே, ஒரு 4 ஓவர்ல 44 போனா 250 ஷூர். நீங்க 9 சூரியகுமார் யாதவ் வச்சுக்கோங்க, 9 ரோஹித் சர்மா வச்சுக்கோங்க, நீங்க சேஸ் பண்ண முடியாது. You have to strengthen your bowling. You have got enough batting. Tushara has to come back. If they don't get Tushara in, their chances of going back to playoffs is absolutely bleak in my point of view. They're playing the wrong combination. ஓகே, ஆனா அவங்க வந்து ஷெப்பர்ட்லாம் டிராப் பண்ற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? ஆகாஷ் மதுவால டிராப் பண்ணிட்டு கொண்டு வந்தா கரெக்டா? ஒரு பேட்டருக்கு பதிலா நேல் ஒதேரா திம்டேவுக்கு பதிலா பண்ணலாமா? ஆகாஷ் மத்வால் அவ்வளவு பேடா போடல, பட் இஸ் லீக்கிங் ரன்ஸ். ஐ ஒன்ட் சே தட் இஸ் போலிங் பேட். அப்புறம் வெளியில உங்களுக்கு ரிசோர்சஸ் ஃபாஸ்ட் போலிங் நியாயப்படி பார்த்தா பீடா நீங்க சொல்ற மாதிரி ஷெப்பர்டுக்கு பதிலா தான் வரணும் அவர். அது நானும் ஒத்துக்கிறேன். அதை பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பண்ணலன்னா உங்களுக்கு பிளே ஆப்ஸ் கிடையாது. ரொம்ப சிம்பிள். நபிக்கு 4 ஓவர் கொடுக்கணும். அவர் 4 ஓவர்ல 30 போட்டுருவாரு. பும்ரா 4 ஓவர்ல 30 போட்டுருவாரு. நீங்க துஷாரா வந்து 4 ஓவர்ல 30னா ஆல் ஆஃப் அ சடன் இட் இஸ் கோயிங் டு பி a strong team. ஸ்ரேயஸ் கோபால் இஸ் ஆல்சோ கான்பிடன்ட் bowler now. இந்த மேட்ச் ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க, விக்கெட் எடுத்தாரு, கட் பண்ணிட்டாங்க. போன மேட்ச் பியூட்டிஃபுல்லா போட்டாரு அவர். ஆர்சிபியோட வைட்டல் விக்கெட் ஆஃப் கிளென் மேக்ஸ்வெல் எடுத்தாரு. அப்படிங்கும் போது you have to make sure you need to have 3 bowlers who can on a combination of 12 overs can go less than 100 in a Pata wicket like Wankhede. Right now we don't have it. Jiral Kulse will pick wickets, he'll go for 40. Let me tell you honestly, he'll go for 40. ஒரே ஒரு bowler தான் வச்சிருக்கீங்க. அவருக்கு பேட் டே வந்ததுன்னா நீங்க க்ளோஸ். அப்போ உங்களை பெயில் அவுட் பண்றதுக்கு இன்னொரு bowler வேணும். that can only be Nuwan Tushara. சோ உங்களுக்கு வந்துட்டு இல்ல, இவங்க SA20ல நீங்க பாத்தீங்களே, இதே எம்ஐ மேனேஜ்மெண்ட் ரபாடாவோட துஷாரா தான் ப்ரிஃபர் பண்ணாங்க டிஃபிகல்ட் ஓவர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு. இதே எம்ஐ டீம் தான், எம்ஐ கேப்டவுன். அப்படி இருக்கும்போது ஏன் இது என்ன பெரிய கிரிக்கெட்டிங் ரீசன் தானா, இல்ல வேற எதுவும் உள்குத்து இருக்கா இதுல? அதாவது அந்த லாஜிக் புரியணும் சார். முதல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். ரொமாரியோ ஷெப்பர்ட் எத்தனை பால் ஆட போறாரு இந்த பேட்டிங் லைனப்ல? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ரொமாரியோ ஷெப்பர்ட் வரும்போது ஆர் மும்பை இன் வின்னிங் பொசிஷன்? நீங்க சொல்லுங்க, நீங்க மேட்ச் பாத்திருக்கீங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் வரும்போது மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தாங்களா? மும்பை போயிடுச்சு. சோ அவர் எப்ப வாய்ப்பே இல்ல. இல்ல, இஷான் கிஷன் அடிக்கிறாரு, பெரியப்பா அடிக்கிறாரு. இன்னைக்கு ஸ்கை அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. திலக் வர்மா அவ்வளவு சீக்கிரம் விக்கெட்டை கொடுக்க மாட்டாரு உங்களுக்கு. அதுக்கப்புறம் டிம் டேவிட் இருக்காரு, இத்தனை ஹார்திக் பாண்டியா இருக்காரு.
இதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்டு என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் பேட்ல, எத்தனை பால் ஆட முடியும் ஃபர்ஸ்ட், அந்த பேசிக் திங்கிங் உங்களுக்கு இல்ல. கேட்டா ஒரு 10 பால்ல ஒரு 39 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 234 அடிச்சு கஷ்டப்பட்டு அதை டிஃபெண்ட் பண்ணாங்க. அதனால ரொமாரியோட ஷெப்பர்டோட இன்னிங்ஸ் பயங்கர இம்பாக்ட் இன்னிங்ஸ் ஆயிடுச்சு. அது நீங்க இப்ப எவ்வளவு ஈஸியா துண்டா டிஃபெண்ட் பண்ணி போனாங்க 206. சோ ஏன் நீங்க வந்து அந்த டார்கெட்டையும் உங்க ஊர்ல டிஃபெண்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னா உங்க போலிங் எவ்வளவு வீக். First, you got to understand that your bowling is terribly weak. Try and strengthen it. Your batting is a bulldozing batting. You can't chase 200. I'm saying that. Unfortunately, இன்னைக்கு அது நடக்கல. இன்னைக்கு துஷாரா ஆடி இருந்தான்னா 15ல இருந்து 20 ரன் டெஃபினட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கும். கன்சிடரிங் த வே சிஎஸ்கே ஸ்டார்டட் ஸ்லோலி அப்படிங்கும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன் தப்பு. அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணாம திருப்பி we are going to play the same playing லெவன்னா திருப்பி இந்த ரிசல்ட் is going to be the same. Bottom line. இன்னொன்னு சிஎஸ்கே அப்ரிஷியேட் பண்ண போயிட்டாங்க. நேற்று நம்ம பேசணும், இந்த டாஸ் தோத்துட்டு கடைசியில டாஸ் போச்சு அதனால நாங்க போச்சு எங்களால முடியல அப்படின்னு சொல்லாம, டாஸ் தோத்தாலும் டியூ வரும்னு தெரிஞ்சாலும் தே மேட் அப் ஸ்கோர் அண்ட் தே டிஃபெண்டட் இட். அப்படிங்கிறப்ப ஐ திங்க் வி ஷுட் அப்ரிஷியேட் ருத்துராஜ் கேக்வாட் அண்ட் த கைண்ட் ஆஃப் வே ஹி லெட் த டீம். அண்ட் இந்த டாஸ் போனதையும் அவங்க பெருசா எடுத்துக்காம தே ஹேட் தேர் பிளான்ஸ் அண்ட் தே ஸ்டக் டு இட். அதைத்தான் சார் நான் போன இதுலயே சொன்னேன். பாடியில இவளோட 10 ரன் தானே கம்மியா ஆர்சிபி அடிச்சாங்க. 206 இவங்க அடிச்சாங்க, அவங்க 196 அடிச்சாங்க. அவன் 15 ஓவர்ல சேஸ் பண்ணோன்னு we have to find a way to win the toss னா that is a negative way of thinking that is not going to take your team any forward, unfortunately, according to my humble opinion. Okay, 10 ரன் தானே கூட அடிச்சாங்க, 20 ரன்ல ஜெயிச்சாங்க. 186 தானே இவங்க அடிச்சாங்க. இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு bowler stood up today. Rest all, even though they are not economical, they didn't pick up wickets. One bowler stood up today, that is Matisha Patirana. That is where you have to strategize your bowlers, your bowling unit, and make sure you get the work done. எவனை எங்க கொண்டு வந்து என்ன பண்ண முடியும்? நீங்க 15 ஓவர்ல 197 கொடுத்துட்டு நாங்க டாஸ் தோத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் த டிஃபரன்ஸ். 6 ஓவர்ல 63 போஸ்டிங்க, 10 விக்கெட் கையில இருக்கு, 144 ரன் அடிக்கணும். பெரியப்பா அந்த மாதிரி இருக்காரு, லாங் பேட்டிங் லைன் அப் டு கம் பேக். 20 ரன்ல ஜெயிக்கிறான்னா தட் இஸ் வாட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல் அபவுட். தட் இஸ் ஹவ் வெல் யூ மார்ஷல் யுவர் ரிசோர்சஸ் டு கெட் த ஒர்க் டன். அதுதான் இவன் சாம்பியன் சைடு சிஎஸ்கே. மத்தவங்க will find a reason, they will find a way to win. சூப்பர். ஸோ ரொம்ப நல்ல மேட்ச். ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பி. தலை வந்து அந்த சிக்ஸ் அடிக்கும் போதெல்லாம் அப்படியே கண் கலங்கி இந்த முடியெல்லாம் இப்படி இங்கே வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி பீடா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர் வெரி வெரி ஹாப்பி. ஒரு எக்ஸ்ட்ராடினரி வின், எல் கிளாசிக்கோவை வின் பண்ணியாச்சு. ஸோ ஆன் தட் நோட் உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். ஏன்னா மும்பை இஸ் another power pack team. they're good enough to get into the playoffs. Before the start of the tournament, நம்ம இது பண்ணும்போது I put Mumbai in a very high state, saying that they will qualify. And even now I feel that they will qualify. தப்பான காம்பினேஷன் ஆனா they got no chance. இப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சிஎஸ்கே வெளில போனா ஜெயிக்க மாட்டாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இவங்க டேஞ்சரஸ் சைடு. ஒருமே இப்ப நேத்து வந்து இந்த ஃபார்ம் கைடு சொல்லும் போதே நான் என்ன சொன்னேன், சிஎஸ்கே haven't had a bad day with the bat, they haven't had a bad day with the ball. They didn't get results because they were outplayed by the opponents. Sportsல நீங்க என்ன பண்ணணும், sometimes when you're outplayed, you have to put your hand up and say, I'm outplayed today. CSK was outplayed by SRH. CSK was outplayed by Delhi Capitals. Bottom line, they didn't give them any chance at all. That can happen to any team. But on a note, is your bowling struggling? No. I've got all the bowlers who's bowling at 8 and over. So batting struggling? No, everyone is in form. அப்படிங்கும்போது CSK is something that is going to get into the playoffs that no one can stop. Mumbai can still make it if they get their combination right. They are a very, very good side. They've got a champion mindset. They will come back strong. நம்ம சொன்ன மாதிரி சிஎஸ்கேவும் ஜெயிச்சிட்டாங்க, இன்னைக்கு கேகேஆரும் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து இவத்து நம்ம தான் ஆகணும். இல்ல செஞ்சு ஏதாவது பண்ணுங்கப்பா, இவத்து நம்ம தான் இருக்கணும்ப்பா, டோர்னமெண்ட்டை ஓபன் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் ப்ரிவியூ இஸ் கோயிங் டு பி Royal Challengers Bangalore versus Sunrisers Hyderabad in Bangalore. That is going to happen tomorrow. Until we come back for that and entertain you, thanks a lot and bye-bye.